ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வங்கிக் கடன், வீட்டுக் கடன், வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் இஎம்ஐ செலுத்துபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு கடன் வழங்கும் ரெப்போ வட்டி விகிதத்தின் அடிப்படையில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள், வங்கிகள் மூலமாக கடன் வாங்கி இருப்பவர்கள், அதனை திருப்பி செலுத்துவதற்காக இஎம்ஐ செலுத்துபவர்கள் அனைவருக்கும் இந்த ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றத்தின் மூலமாக பயன்பெறுவதற்கும் பாதிக்கக்கூடிய வகையிலும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ரெப்போ வட்டி விகிதத்தின் அடிப்படையில் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமின்றி வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கும் ரெப்போ விகிதத்தினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் வழிமுறைகளில் மாற்றங்கள் இருக்கும். அதன் மூலமாக வங்கியின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5.25% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இஎம்ஐ செலுத்துபவர்கள் முன்பு செலுத்திய நடைமுறையை வட்டி வீதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பதால் முன்பு இருந்த நடைமுறை தொடரும். அதேபோல் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே வட்டி விகிதம் வழங்கப்படும் நடைமுறையும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் ரெப்போ வட்டி விகிதம் ஆகும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் கூடி ரெப்போ வட்டி விகிதத்தை குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பர். அதன்படி ரெப்போ வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பை ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடரும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். இதனால் வீடு, வாகன கடன் வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. அதனைத் தொடர்ந்து மேலும் அவர் கூறியதாவது, 2026-2027 நிதியாண்டிற்கான உண்மையான ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு 6.7% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கணிக்கப்பட்ட 6.6% விட சற்று அதிகமாகும். முதல் காலாண்டிற்கான பணவீக்கம் கணிப்பு எதிர்பார்க்கப்பட்டதை விட குறைவாக உள்ளது. அதாவது பணவீக்கம் தற்போது 5% கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு எதிர்பார்க்கப்பட்ட 5.1% விட குறைவாகும். இவ்வாறு அவர் கூறினார். ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் அதிகரிக்கும் பட்சத்தில் சேமிப்பு கணக்கினுடைய வட்டி விகிதமும் அதிகரிக்கும். அதேபோல் கடன் வாங்கி இருப்பவர்களுடைய வட்டி விகிதமும் அதிகரிக்கும். இதன் மூலமாக கடன் பெற்றவர்கள் பாதிக்க செய்வர், சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் வட்டி வீதம் குறைக்கப்படும் பட்சத்தில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு குறைவான வட்டி வீதம் கிடைக்கும். ஆனால் வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு வட்டி வீதம் குறையும். இதன் மூலமாக வங்கிகளின் கடன் பெற்றவர்கள் மிகவும் பெரும் உதவியாக இஎம்ஐ செலுத்துபவர்களுக்கு கடன் தொகை குறைக்கக்கூடிய நடைமுறை சலுகைகளும் பெறுவார்கள். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு மாற்றம் இல்லை என்ற ரெப்போ வட்டி வீதம் முன்பு செலுத்தப்பட்ட நடைமுறையை பின்பற்றப்பட்டு வரும் என்பதால் கடன் பெற்றவர்கள் இஎம்ஐ செலுத்துபவர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இது உங்களுக்கு இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதே போல பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.